ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் பேசுகிற டைம் அவங்க சொல்கிற ஒரு விஷயம், சார் லாஸ்ட் மினிட்ல தான் சார் படித்தேன், எக்ஸாம்ஸுக்கு லாஸ்ட் மந்த் தான் சார் படிக்க ஸ்டார்ட் பண்ணினேன், அதுக்கு முதல்ல எனக்கு படிக்க கிடைக்கல, அந்த வேலை இந்த வேலை இருந்துச்சு, அதுக்கு என்னோடய டைம் போயிடுச்சு, இதுக்கு என்னோடய டைம் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வளமையாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிக்குது. உங்களோட எக்கடமிக்கில் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், உங்களோட ஸ்டடீஸில் உண்மையிலேயே நீங்கள் கொடுக்கக்கூடிய டைம் ஒரு இம்பேக்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், அதே போல் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயம் ஜஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி படித்தாவெல்லாம் உங்களோட மனசில் தங்க போகிறது கிடையாது. படிக்கிற விஷயம் நம்மளோட மனசில் ரிட்டன்ஷனாக இருக்கணும், மிச்ச நாளைக்கு தங்கி இருக்கணும், நல்ல ஒரு டீப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் படிக்கக்கூடிய கன்செப்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கணும். எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமலுக்கு போய் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு லாஸ்ட் மினிட்ஸில் ரஷ் ஆகிறது உங்களுக்கு இதை அடைய விட மாட்டிச்சு, ரைட்? ஸோ நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எஃபர்ட்டை போட்டு நீங்கள் செய்கிறதுக்கும் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எல்லாத்தையும் போய் புக்ஸை பார்த்துட்டு கிராமிங் பண்ணிவிட்டு அது இதுன்னு சொல்லி படிச்சுட்டு உங்களால் சுப்பீரியர் ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கவே முடியாது. இதை மனசில் வச்சுக்கொடுங்க. ரோம் இஸ் நாட் பில்ட் இன் ஒன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரோம்னு சொல்லக்கூடிய சாம்ராஜ்யம் ஒரு நாளில் உருவாக்கப்படலை. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், இட்ஸ் பில்ட் ஆன் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் அந்த சாம்ராஜ்யத்துக்காக உருவாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ இருந்து ஒரு 10 வருஷத்துக்காக அச்சீவ் பண்ண போகிறீங்க என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உலகத்துக்கு நீங்கள் 10 வருஷத்துக்கு பிறகு அச்சீவ் பண்ணுற அந்த ஒரு நாள், நீங்கள் மேடையில் ஏற போகிற அந்த ஒரு நாள் தான் தெரியும். அந்த ஒரு நாளுக்காக நீங்கள் 10 வருஷம் உழைச்சது அவங்களோட கண்ணுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் போடக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு சின்ன சின்ன எஃபர்ட்டும் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸை கொண்டு வருமே தவிர, கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு மாதம், கடைசியில் இருக்கக்கூடிய 1 வீக்கில் படிச்செல்லாம் உங்களால் பெரிய அளவில் சாதிக்க முடியாதுங்கிறத மனசில் வச்சுக்கொள்ளுங்க. தற்காலிகமாக உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பெர்மனண்ட்டாக வருத்தப்படக்கூடிய மாதிரியான செயல்களை இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. யுவர் டெம்பரரி ப்ளஸஸ் டேர்ன்ஸ் இன்டு அ பெர்மனன்ட் ரிக்ரெட்ஸ். இப்போ இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் சரி, பேரண்ட்ஸ் மத்தியிலையும் சரி, ரொம்ப பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஸ்கூல் முடிஞ்ச உடனே பாதுகாப்புக்கு, கேர்ள்ஸினுடைய பாதுகாப்புக்கு பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே போகிறாங்க. ஸோ பாதுகாப்புக்கு போகிறத மோசமானு சொல்லலை, பட் அவங்களோட நோக்கங்கள் வித்தியாசமாக இருக்குது. யூ ஆர் வேஸ்டிங் யுவர் ப்ரிசியஸ் டைம் ஐடியாஸ். உங்களோட டைமை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட டைம் இட் கேன் மேக் யூ, இட் கேன் பிரேக் யூ, ஓ இட் கேன் டேமேஜ் யூ ஃபார் எவர். உங்களோட நேரத்தை நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் உங்களோட படிக்கிற விஷயத்துக்கு கொடுக்குறீங்களா, இல்லை இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு பின்னால் ஸ்கூல்ஸ் முடிஞ்சது பிறகு நீங்கள் போகிறீங்களாங்கிறத பொறுத்து தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் கரன்சி இஸ் யுவர் டைம். இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு உங்களோட லட்சக்கணக்கில் உங்களுக்கு சல்லியை தந்து வைக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு பாக்கெட் மணி தந்து வைக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிக ரொம்ப முக்கியமான ஒரு கிரேட்டஸ்ட் கரன்சின்னா இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களோட டைம். ஆனால் அந்த கரன்சியை உங்களால் சர்வ் பண்ண முடியாது. உங்களால் பணத்தை எப்படி சேமித்து வைக்க முடியுமோ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய டைமுங்கிற வெரி வெரி வேல்யூவபிள் கிரேட்டஸ்ட் கரன்சியை உங்களால் சேமிக்க முடியாது. ஆனால் அது செலவழிக்க முடியும். அது செலவழிக்கிறதுக்காக மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்திருக்குது, அது சேமிக்க வைக்க முடியாது. ஆனால் அதை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க அதுதான் உங்களோட ஃப்யூச்சரை வந்துட்டு தீர்மானிக்கும். எப்படி உங்களுக்கு அது கிரேட்டஸ்ட் கரன்சியோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் அவங்களோட டைமுங்கிறது கிரேட்டஸ்டான ஒரு கரன்சி. அதை நீங்களும் சரியாக யூஸ் பண்ணணும், அடுத்தவங்களையும் வேஸ்ட் பண்ண வைக்காமலுக்கு நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளணும். நெவர் வேஸ்ட் another's or your own. உங்களோட டைமாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களோட டைமாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாதீங்க, ரைட்? இன்றைக்கு எத்தனையோ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டும் அவங்க இந்த மாதிரியான தொந்தரவுகளால் பேரண்ட்ஸ் பயப்பட்டு ஸ்கூலை வந்து நித்தாட்டின கதையெல்லாம் இருக்குது. ஸோ யூ ஆர் ஸ்பாயிலிங் their time, spoiling their success, spoiling their future. The truth is, success is everywhere. It's all about our dedication. ஸோ சக்ஸஸ்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் எந்த ஊரை போனாலும், எந்த நாட்டை போனாலும், எந்த ஒரு கிராமத்துலேயும் சக்ஸஸ் வருது. எத்தனையோ பிள்ளைகள் எவ்வளோ விஷயங்களை சாதிக்கிறாங்க. பட் இட்ஸ் ஆல் அபவுட் அவர் டெடிக்கேஷன். உதாரணத்துக்கு நீங்கள் மெடிசினில் போனவங்க, இன்ஜினியரிங்கில் போனவங்க எல்லாரையும் யோசிச்சு பாருங்கள். பெரிய பெரிய லட்சக்கணக்கான கார் வச்சிருக்கக்கூடிய பங்களா வீட்டில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்காது. ஐலண்ட் ஃபெஸ்ட் வந்த பிள்ளைகளாம் ஒரு குடிசையில் வாழ்ந்த பிள்ளைகளாக இருக்கும். ஒரு சாதாரண ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த உங்களால் படிப்பிச்ச பிள்ளைகளாக இருக்கும். அவங்க அந்த பேரண்ட்ஸ் படிப்பிச்சிப்பாங்க. காரணம் என்ன? த சக்ஸஸ் இஸ் எவ்ரிவேர். இட்ஸ் ஆல் அபவுட் அவர் டெடிக்கேஷன். எந்த அளவுக்கு நாம் அர்ப்பணிப்பாக இருக்கிறோம், நம்மளோட நேரத்தை எவ்வளவுக்கு நம்ம மதிக்கிறோம், எதுக்காக நம்மளோட நேரத்தை கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப ஒரு சேடான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு பின்தங்கிய கிராமங்களில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு குறுகிய ஒரு அற்ப ஒரு ப்ளஷருக்காக, உதாரணத்துக்கு ஒரு குறுகிய காலத்துக்குள்ள சாதாரணமான வேலைகளுக்கு போய் வரக்கூடிய பணத்துக்காக பிள்ளைகளினுடைய படிப்பை வந்துட்டு டீமோட்டிவேட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை நான் இன்றைக்கி பேரண்ட்ஸ் என்கிட்ட டிரெக்டாக சொல்கிறதையும்
ரைட். எனக்கு இந்த இவ்வளவுக்கு வேறு வேலைக்கு போனான்னா இவ்வளவு கிடைக்குது, எங்களால் குடும்பத்தை கவனிச்சு கொள்ள முடியும்னு சொல்கிறதையும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே சார் எனக்கு இப்போ போணுச்சுன்னா எனக்கு சல்லி கிடைக்கும், நான் படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேச்சுன்னு சொல்கிறதையும் நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேஷன் இஸ் நாட் ஓன்லி மேக்கிங் மணி. பணத்தை எடுத்துக்கொள்கிறதுக்கான ஒரு வழியாக மட்டும் எஜுகேஷனை பார்க்காதீங்க. வேலையை எடுக்கிற நம்ம காசு சம்பாதிக்கிறோம்னா நாட் ஓன்லி தட், இட் கிவ்ஸ் யூ மெச்சூரிட்டி, இட் கிவ்ஸ் யூ கம்யூனிகேஷன், இட் கிவ்ஸ் யூ நாலேஜ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களை ஒரு மனிதனாக மாற்ற போகுது. ஸோ மணி இஸ் நாட் த ஹோல் aspect ஆஃப் த லைஃப், ரைட்? ஸோ இதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ படிக்கும்போது உங்களோட நேரத்தை எதுக்கு கொடுக்குறீங்க, என்னத்தை படிக்கிறீங்க, இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் எக்ஸாம்ஸ். படிக்கும்போது கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. கடைசி டைமில் ரஷ் ஆகாதீங்க. சரியான ஒரு பிளானை போட்டு சரியான ஒரு டார்கெட் ஒன்று வச்சு அதே போல் அந்த டார்கெட்டுக்காக உங்களோட நேரத்தை கொடுக்க பாருங்கள். டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் மை டியர்ஸ். This is from your Faizal sir. Thank you for your love and support till now. Thank you guys.